வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன்னா, வினோதய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. வினோதய சித்தம் அப்படிங்கிறது 2021ல வினோதய சித்தம்னு தமிழ்ல வந்தது. அதுவே 2023ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குலயும் வந்துச்சு. ஸோ 2லயுமே ஒரே கதை. கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தது. கிட்டத்தட்ட சேம் கதை தான். அத டைரக்ட் பண்ணது நம்மளுடைய சமுத்திரக்கனி அவர்கள் தான் திரைப்படமாக எடுத்திருந்தார். அவருடைய கதை கிடையாது. இன்னொருத்தரோட கதைய எடுத்து இவர் அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்தது. இந்த வினோதய சித்தம் அப்படிங்கிற இந்த படத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இதுல ஒருத்தர் இருப்பாரு. எனக்கு டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவங்க குழந்தைய கேட்கும்போதும் டைம் இல்லம்பாரு, ஒய்ஃப் கேட்கும்போதும் டைம் இல்லம்பாரு. திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருவாரு. சோ அப்படி ஆக்சிடென்ட்ல இறந்து போகும்போது அந்த கேரக்டர் தம்பி ராமையா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ, அப்போ இந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க முன்னாடி அவங்க கிட்ட பேசுது. ஒரு மனித உருவத்துல அவங்க கிட்ட பேசுது. அப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்? என்னலாம் பண்ணுவோம்? அப்படிங்கிற மாரிலாம் யோசிப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி இறந்து போனதுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கேன்? என்ன ஆச்சு எனக்கு? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது சமுத்திரக்கனி கேரக்டர் அவங்க டைம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவங்க கேட்பாங்க, "என்ன யாரு நீ? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ இந்த மாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்ட. நீ யார் கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லுவேல்ல ஒரு விஷயம். அதுதான் நானு. என்ன என்ன யோசிக்கிற? யார் கேட்டாலும் டைம் இல்ல, டைம் இல்லன்னு தானே சொல்லுவ. நான் தான் அந்த டைம்" அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி அவர்கள் முன்னாடி நிப்பாங்க. சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் டெத் நம்ம எங்க போவோம்? நான்லாம் நெறைய யோசிச்சிருக்கேன். ஒரு ஒரு டெத் விஷயம் நான் கேட்கும்போதும், எனக்கு இவங்க எங்க போயிருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அது யாரா வேணா இருக்கட்டும். யாரோ ஒருத்தர் இறந்து போற மாரி நியூஸ்ல பார்த்தா கூட, இவங்க அந்த டெத்துக்கு அப்புறம் இவங்க எங்க போயிருப்பாங்க? இவங்க லைஃப் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நான் நெறைய யோசிப்பேன். சோ அது இதுல அழகா படம் பிடிச்சு காமிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வாழும்போது டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்லன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கதர்றாரு. ஐயோ! நான் இத பண்ணலையே, அத பண்ணலையே. என்னுடைய பொண்கள் வாழ்க்கைய நான் செட்டில் பண்ணி விடலையே. என்னுடைய மனைவி நான் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாளே. இந்த மாரி என் பசங்களுக்குலாம் நான் கல்யாணமே பண்ணலையே. இவ்ளோ சீக்கிரம் என்னைய சாகடிச்சுட்டியே. நீ நல்லா இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த சமுத்திரக்கனி கேரக்டர திட்டுவாங்க. அதாவது டைம் அப்படிங்கிற ஒரு இதுல நார்மலான ஒரு மனுஷன் அந்த நேரத்த திட்டுறாரு. திட்டும்போது அவர் சொல்லுவாரு, "இத விட கேவலமாலாம் நெறைய பேர் திட்டியிருக்காங்க. நீ திட்டுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. திட்டு" அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா ரொம்ப இது பண்ணும்போது டைம் உங்களுக்கு டைம் டைம் குடுக்கும். டைம் டைமுக்கு தானே குடுக்க முடியும். அத டைம் குடுக்கும். குடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இறந்து போயிட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணி மருத்துவமனையில வைத்திருக்கக்கூடிய ஒரு உடல். அந்த உடல்ல திரும்பவும் உயிர் வரும். அந்த தம்பிராமையா கேரக்டர் அது திரும்பவும் உயிர் எந்திரிக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்கலாம் பயந்துருவாங்க. இப்பதானே செத்து போனான். அதுக்குள்ள எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கானே அப்படின்ற மாரி. ஆனா அந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு எவ்வளவு குடுக்கணும்னா, "நான் ஒரு 3 மாசம் உனக்கு டைம் தரேன். அதாவது 90 டேஸ் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள நீ போயிட்டு நீ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நானும் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த சமுத்திரகனி அவர்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் கூடவே இருப்பாங்க. இவங்க நார்மலா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருவாங்க. வெரி நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு கல்யாண நாள் செலிப்ரேஷன் இருக்கும். 25வது கல்யாண நாளோ என்னமோ ஒண்ணு. அத செலிப்ரேட் பண்ணுவாரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தா, இவரு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நெனைப்பாரு, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நெனைப்பாரு. ஆனா எல்லாமே தானாவே நடக்கும். இவர் கண்ட்ரோல மீறி இவர் யார முடிவு பண்ணி வச்சிருந்தாரோ அவங்க கூட கல்யாணம் நடக்காம, அதை மீறி வேற யாரு கூடயோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்னு பார்த்தா, இவர் பாக்குற மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஓகே சொல்லிடுவா. ஆனா அந்த பையன் மோசமான பையனா இருப்பான். "என்னடா இப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி அவர் இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமே. எதுக்குடா நான் பொழச்சு வந்தேன் அப்படிங்கிற மாரி யோசிக்கிற மாரியான ஒரு விஷயம்லாம் நடக்கும் அதுல. சோ அது கடைசியில பார்த்தா ஓகே.
எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்றப்போ 90 டேஸ் முடியறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி விட்டுருவாரு. செட்டில் பண்ணி விட்டு அந்த டைம் கேரக்டர் கிட்ட போயிட்டு, "ஓகேப்பா எனக்கு போதும். நான் எல்லாரையும் செட்டில் பண்ணி விட்டேன். என்னைய கூட்டு போ நீ" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொன்னாங்க, "நான் குடுத்ததுக்கு இன்னும் 4 நாள் மிச்சம் இருக்கே. அதுக்குள்ள ஏன் நீ வந்த?" அப்படின்னா, "இல்ல இல்ல போதும் போதும். நான் வந்து செய்றதெல்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன்." அப்படின்னா, டைம் வந்து இவங்க கிட்ட திருப்பி கேள்வி கேட்கும். "நீ ஏதாவது செஞ்சியா?" அப்படின்னு கேள்வி கேட்கும். அப்போ வந்துட்டு யோசிச்சுட்டு அவர் சொல்லுவாரு, "இல்ல நான் எதுவுமே செய்யல. எல்லாமே தானா நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்ம லைஃப்ல எல்லார் லைஃப்லயும் நடந்துகிட்டு இருக்கு. நான் செஞ்சேன் அப்படிங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. என் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அது தானா நடந்துட்டு இருக்கு. நான் வந்து அந்த லைஃப் கூட அந்த ஃப்ளோல போறது அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்பல்லாம். அதுதான் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்துல இருந்தே. நான் வந்து படிச்சேன், நான் வந்து பாஸ் ஆனேன், நான் மார்க் வாங்கினேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன். எதுவுமே கிடையாது. டைம் வந்து உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு இது பண்ணி குடுத்துருக்கு. விதி அப்படிங்கிறது உனக்கு இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அந்த லைன்ல தான் நீ போய்க்கிட்டு இருக்க. வேற எந்த இதுவும் நீயா பண்ண முடியாது. அப்படிங்கிறத தான் வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. வினோதய சித்தம் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. பார்க்கறதுக்கு எந்த இடத்துலயும் வந்து லேக் ஆகல. எந்த இடத்துலயும் லாஜிக் மிஸ் ஆகல. ரொம்ப அருமையா எடுத்திருந்தாங்க. அதே படத்த தான் வந்து தெலுங்குல வந்து ப்ரோ அப்படின்னு எடுத்திருந்தாங்க. தமிழ்ல வந்து ஒரு அப்பா, அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு, 1 பையன், அவங்க மனைவி, இவங்க ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த அப்பா கேரக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்க எப்படி என்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. அதே தெலுங்குல வந்து அந்த அப்பா கேரக்டர அண்ணன் கேரக்டரா மாத்தி அதுல வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அங்க வந்து பண்ணும்போது யங் கேரக்டர் 2 பேர் பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருக்கும்போது அவங்களும் அப்படிதான். ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. இறந்து போம்போது, இந்த மாரி எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணல, தம்பி கல்யாணம் பண்ணல, யாரையுமே செட்டில் பண்ணல. இப்படி நான் வந்து இறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரே புலம்புவாரு. புலம்பும்போது அங்கேயும் வந்து இந்த டைம் அப்படிங்கிறது தான் ப்ரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வரும். அவங்க வந்து, "என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? நான் வந்து இவ்வளவு வேலை மிச்சம் இருக்குது" அப்படின்னு சொன்னோனே, அவரும் அவங்களுக்கு வந்து டைம் குடுப்பாரு. குடுத்து இந்த மாரி ஒரு 90 டேஸ்னா 90 டேஸ் டைம் குடுப்பாரு. அதுக்குள்ள நீ என்னலாம் பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துரு. அதுக்கு மேல உன்னால வந்து உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பும்போது திருப்பி வந்து அவரும் இதே மாதிரி தான். அவருடைய தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும், தம்பி கல்யாணம் ஆகட்டும் எல்லாமே தானா நடக்கும். அவங்கவங்க விருப்பப்படி நடக்கும். இவரு விரும்பினபடி எதுவுமே நடக்காது. இவரு விரும்பினபடி ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போவாரு. கடைசியில அவரு வந்து அந்த பையன் வந்து இதே இதே கதை தான். அந்த பையன் வந்து நல்ல பையன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு அந்த தங்கச்சி வந்து நீ மேற்கொண்டு படிம்மா. நீ வந்து கல்யாணம்லாம் இப்போதைக்கு பண்ணிக்க வேணாம். நீ நல்லா படி. என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ படி. நல்லபடியா செட்டில் ஆகு. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ண தோணுதோ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவரும் வந்துட்டு டைம் கிட்ட வந்துட்டு, "ப்ரோ எனக்கு போதும்பா. வாழ்ந்தது போதும். என்னை வந்து நீ எடுத்துட்டு போயிரு" அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து சில ட்விஸ்டட் சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க தெலுங்குல. அது தெலுங்குல வந்து என்ன மாதிரி ட்விஸ்டட் சீன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் அவர் சாகும்போதே இந்த டைம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிட்ட போய் இவர் கேட்பாரு, "என்னை எப்படி நீ சாக வச்சேன்னா, நீ வந்து சீட் பெல்ட் போடல. அதனால செத்து போயிட்ட. உனக்கு சாகணுன்ற விதி அதனால செத்து போயிட்ட அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இல்ல இல்ல எனக்கு வந்து நீ இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னா ஓகே இன்னொரு சான்ஸ் தரேன் இப்ப வந்து கார் ஆக்சிடென்ட் ஆக போகுது நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் முடிஞ்சா எஸ்கேப் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை வந்து என்ன செய்வாரு கார்ல இருந்து வெளியில குதிப்பாரு அங்க வந்து இன்னொரு லாரி வந்து அவர் அடிச்சுட்டு போயிடும் அதே நிமிஷம் அதே செகண்ட்ல அவருக்கு வந்து டெத் ஆயிடுவாரு சரி இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு சான்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாரு அந்த கம்ப இந்த சைடுல இருந்து லாரி வருதுன்னு தெரிஞ்சு போச்சுல சோ இந்த சைடு போகாம நம்ம வந்து கார்ல இருந்து வெளியில தப்பிச்சு எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு விடும்போது ஒரு கம்பியில போய் விழுந்து கம்பி குத்தி அந்த இடத்துல இறந்து போயிருவாரு சோ இந்த மாதிரி நீ சாகணும்னு விதி இருந்தா அந்த நிமிஷம் நீ செத்துருவ அவ்வளவுதான் அதுக்கு மேல உன்னால வாழ முடியாது அப்படிங்கறத வந்துட்டு தெலுங்குல வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசிலயும் வந்துட்டு கிளைமேக்ஸும் வந்து தெலுங்குல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கடைசியில இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன சொல்லுவாரு ஒருவேளை நான் அன்னைக்கே இறந்து போயிருந்தா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா நீ அன்னைக்கே இறந்து போயிருந்தாலும் இதெல்லாமே நடந்திருக்கும் நீ இல்லாமலே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அப்படியே இருந்திருக்கலாமே நான் ஏன் விதியை மாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பழைய விதிக்கே வந்து போயிடுவாங்க அன்னைக்கே அவர் இறந்து அடுத்த நாள்ல இருந்து இந்த நடந்த சீன் எல்லாம் தானா நடக்கிற மாதிரி அந்த அந்த கதையை வந்து அப்படி முடிச்சிருப்பாங்க தெலுங்குல சோ 2மே கிட்டத்தட்ட சேமா தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம யோசிக்கிற நெறைய விஷயங்களுக்கு இதுல வந்து விடை கிடைத்திருந்தது. விதி அப்படிங்கிறது வந்து நம்ம யாராலும் மாத்தவே முடியாது அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த படத்த பார்க்கும்போது. ஏற்கனவே லைஃப் அப்படிதான் நம்மள வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படத்த பார்க்கும்போது கூட கொஞ்சம் வந்து இதான்டா விதி. இப்படிதான்டா வாழணும். இப்படிதான்டா வாழுவ. நீ ஒண்ணும் செய்யலடா. விதி தான்டா உன்னைய வச்சு செஞ்சுட்டு இருக்கு. அப்படின்ற
அப்படிங்கிற மாரி வந்துட்டு தெளிவான ஒரு விளக்கத்த இந்த படத்துல குடுத்திருந்தாங்க. கரெக்ட் தானே. நம்ம லைஃப்ல நம்ம எதுவுமே செய்யலைல்ல. விதி, விதி, விதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். விதிய நம்ம செய்யல. விதி தான் நம்மள வச்சு செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லா வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க எல்லாம் வந்து இந்த வினோதய சித்தம் அப்படிங்கிற படத்தையோ, இல்ல ப்ரோ அப்படிங்கிற படத்தையும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் கிடையாது. இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. படம் சூப்பரா இருந்தது. பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நதுரை. பாய்.